3 முடிச்சு. சூர்யா அண்ட் நந்தினி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வீட்டுக்குள்ளே ரொம்பவே பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2 பேருமே உட்காந்துட்டு மாறி, மாறி வந்து கையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மருதாணி வந்து வச்சு விட்டுட்டுருக்காங்க. இந்த மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே தெரியாத மாரியே வந்து ஒருத்தர், ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு, அத சொல்லிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அருணாச்சல ஐயாவும், இங்க பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உக்காந்துக்கிட்டு மருதாணி வந்து கையில வந்து வச்சுட்ருக்காங்க. இதில வேதாவளிக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த மருதாணி இலைய யாரு கொண்டுட்டு வந்தா? அப்படின்றது தான். இங்க அருணாச்சலம் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப நந்தினி கொண்டுட்டு வந்தா அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மாதிரியா வேலை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு ரொம்ப சிம்பிளா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அருணாச்சலத்தோட பொண்ணுங்க இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில அவங்க இருக்க 2 பொண்ண பிடிக்குமா? இல்ல நந்தினிய பிடிக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வியும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அம்மா முன்னாடியே வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்பா வந்து என்ன சொல்ல போறாரு? ஸோ அப்பா வந்து மாட்டிப்பாரா? என்ன பண்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேருமே அந்த ஒரு கேள்விய வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில நம்ம இப்ப வீட்டுக்கு கரெக்ட்டா இருக்கணும்னா, அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம பசங்கள தான் பிடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப நந்தினிய நம்ம சொல்லணும்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அழகா வந்து "என்னம்மா நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்கள தானே பிடிக்கும். நீங்க தானே எங்க பொண்ணுங்க" அப்படின்னு வந்து சொல்லவும், "அப்பா பொய் சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு நந்தினிய தான் ரொம்ப பிடிக்கும். என்ன அம்மாவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து இப்ப எங்கள பிடிக்கும்னு சொல்றீங்க. கரெக்ட்டு தானே?" அப்ப அவரே உள்ளுக்குள்ள நெனச்சுக்கிட்டாரு. அப்ப சரிதான். இவங்க கரெக்ட்டா தான் நெனச்சிட்டு இருக்காங்க. நம்ம தான் இங்க நம்மளோட ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படி நெனச்சிட்டு இருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவரா வந்து நெனச்சது வந்து சரியா தான் போச்சு. அப்ப இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா, நந்தினிக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா வந்து ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இவரு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களும் அந்த அளவுக்கு வந்து இப்போதைக்கு வந்து மேலோட்டமா தான் இவங்க பேசிட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க பேசுற விதத்திலேயே வந்து தெரியுது. என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிக்காட்டிக்க மாட்டேன்றாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சூர்யா தன்னுடைய அன்ப வெளிக்காட்டினாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா நந்தினி வந்து வந்துருவாங்க. ஏன்னா, நந்தினி தான் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு வந்து பார்த்து, பார்த்து வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால, ஸோ நந்தினி வந்து ஆஸ் யூசுவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க மேல ரொம்பவே வந்து க்ரஷ்ஷா தான் இருக்காங்க. இதெல்லாம் புரியாம தான் நம்ம சூர்யா தான் வந்து இருக்காங்க. ஸோ இத தான் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னைக்கான எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். பாய்.